Hi guys, welcome back to another video. நம்ம என்ன விளையாட பார்த்தீங்கன்னா Minecraft part 2. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நாங்கள் ஒரு XP ஃபார்ம் செஞ்சோம். ஸோ XP ஃபார்மில் நிறைய XP தான் இருந்தது. ஸோ இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரேட் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். அந்த ரேட் ஃபார்மில் டோட்டம் ஆஃப் அண்டைங்லாம் எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோட கோல்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வில்லேஜ்லேருந்து ரொம்ப தூரமாக போகணும் இதுக்கு போகிறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 100 பிளாக்ஸ் கிளைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பக்கெட் போட்டுருக்காங்க என்னோடய அண்ணா. ஸோ இப்போ வாட்டர் பக்கெட்டில் ஏற வேண்டியதா? ஆமாம், மேலே ஏறி வாடா, நிறைய ஒர்க் இருக்குது, ஒன்றுனா பண்ணணும். சரி, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ். 100 பிளாக்ஸ் மேலே போனோம். இதே தான் லாஸ்ட் டைமும் XP ஃபார்மில் செஞ்சோம். இந்த ரேட் ஃபார்ம் ஈஸி தான். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5x7 பிளாட்ஃபார்ம் செய்யணும். அதுவும் லீவ்ஸ் வச்சுனா செய்யணும். லீவ்ஸ் எப்படி எடுக்கணும்னா ஷியர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் மறக்காமல் எடுத்துருங்க. ஸோ இது நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த லீவ்ஸ்லாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெட்டீரியலு. ஸோ இங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபில்அப் பண்ணி விட்டுருணும். ஸோ இப்போ எனக்கு தராங்க போல இருக்குது லீவ்ஸு. ஆல்தான் இதை ஃபில்அப் பண்ணி விட்ருவோமா? ஓகே, ஃபில்அப் பண்ணு. ஓகே, இப்போ இந்த வாட்டர் சப்ளை நீ பக்கெட் வச்சு எடுத்துடு. ஓகேயா? எடுத்துடுறேன்டா. இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிளாக் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான். ஸோ எடுத்தாச்சா? ஸோ இங்கே ஒரு பிளாக் போட்டுடலாம் கைஸ். இதுதான் இப்போ நம்மளோட பேஸு. இப்போ காபிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடு போடணும் கைஸ். இங்கே 8 காபிள் ஸ்டோன் போடணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த ஹோல் ஒரு ஹாப்பர் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு செஸ்ட் செய்ய போகிறோம். ஓகே, லேட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ செஸ்ட் செஞ்சாச்சு. இப்போ இங்கே வச்சுருவோம் செஸ்ட்டை. இப்போ நம்ம ஹாப்பர் அதுக்கு பின்னாடியே வச்சிடணும். லாஸ்ட் டைம் நான் ஏதோ ஒரு ஹாப்பர் ப்ளேஸ் பண்ணுறது தப்பு பண்ணிட்டோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி அந்த செஸ்ட்டெல்லாம் கிளிக் பண்ணோம். ஸோ அதை பண்ணக்கப்புறம் நம்ம ஹாப்பர் ஃபிக்ஸ் ஆகிடும் செஸ்ட்டுக்கு. ஸோ எல்லா லூட்டும் செஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ சைட்லலாம் இருக்குல்ல, சைடில் லீவ்ஸ் போடணும் இந்த மாதிரி. ஸோ சைடு காபிள் ஸ்டோன்லலாம் லீவ்ஸ் போட்டுருங்க மறக்காமல். ஸோ இங்கேயே ஒரு லீஃபு. இப்போ இந்த சைடில் இருக்குல்ல, பின்னாடி ஷிஃப்ட் பண்ணிட்டு லீஃப் போடுங்க. அப்போனா நீங்கள் கீழே விழ மாட்டீங்க ஒரு சேஃப்டிக்கு. ஓகே, இப்போ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம காபிள் ஸ்டோன் எடுத்து மேலே போனோம் கேஸ். ஓகே, இப்போ என்கிட்ட கம்மியாக தான் கேஸ் இருக்குது காபிள் ஸ்டோன். சரி வாங்க, இப்போ காபிள் ஸ்டோன் எடுப்போம். ஓகே, இப்போ கிட்ட 64 காபிள் ஸ்டோன் இருக்குது. சூப்பர், நல்ல வேலை நீ வச்சுருந்த. இப்போ நம்ம போட்டுருலாம் கேஸ். இப்போ சைட்லலாம் நம்ம காபிள் ஸ்டோன்லாம் போடு. ஓகே, இப்போ ஸ்டெப்பு முடிச்சாச்சு கைஸ். எல்லா சைடில் காபிள் ஸ்டோன் போட்டாச்சு. இப்போ இதுனா நிறைய ஸ்டெப்பு முடிச்சாச்சு. இப்போ இதுனா இங்கே தான் மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆவாங்க. ஸோ இந்த டெம்பரரி பிளாக் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே கைஸ், இப்போ வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கெல்லாம் கிளாஸ் வச்சிடலாங்க. ஸோ கிளாஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம அழகாக பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு உள்ள. ஸோ டெம்பரரி பிளாக்ல கிளாஸ் வச்சிடணும் இப்படி. அப்புறம் ஒரு ஸ்லாப் நான் போட்டுறேன். ஏன்னா அப்போ தான் மாப்ஸ் போனோடனே அவங்களை அடிக்கிறதுக்கு இந்த கேப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ இங்கே வச்சாச்சா ஸ்லாப்பு. ஸோ நம்ம அழகாக லைக் ஹோல்லேருந்து கேப்குள்ளேருந்து நம்ம அடிச்சிடலாம். ஸோ இங்கே இதையும் ஃபில் பண்ணி விட்டுருலாம் கேஸ். போடு அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. சிவாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சைட்லலாம் லீஃப் போட போகிறோம். ஸோ இங்கெல்லாம் லீஃப் போட்டுருங்க கேஸ். காபிள் ஸ்டோன் மேலேயே ஒரு லேயர் லீஃப் போட்டுருங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம வாட்டர் பக்கெட் எடுத்து அங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் நெக்ஸ்ட். ஏன்னா அப்போ தான் ஸ்பானர் மாப்ஸ் கரெக்டாக அந்த ஹாப்பர் கிட்ட வருவாங்க. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அடிக்கும் போது அந்த ரேடர்ஸோட லூட்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த சைடில் இது வாட்டர் பக்கெட் வச்சிடணும் சூப்பராக. ஓகே கேஸ், இப்போ நல்லா மேலே போக வேண்டியதா. அதுக்கப்புறம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் கேஸ். தெரியாமல் உள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம எஸ்கேப் ஆகணும் இங்கேருந்து. ஓகே வாங்க, இப்போ மேலே போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம பெட்டு எடுத்து நம்ம சைடில் காபிள் ஸ்டோன் போட்டு பெட்டு வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வில்லேஜுக்கு போய் ஒரு பெட்டை ஸ்டீல் பண்ணிட்டு வர போகிறேன். ஓகே வாங்க, லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சூப்பர். இப்போ இந்த காபிள் ஸ்டோன் வச்சுட்டு அது டெம்பரரி தான் கேஸ். காபிள் ஸ்டோன் டெம்பரரி தான். ஸோ இப்போதைக்கு பெட்டு வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா அழகாக அந்த காபிள் ஸ்டோன் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணிடணும். பிரேக் பண்ணிவிடு. பிரேக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பிரேக் பண்ணக்கப்புறம் டெம்பரரி பிளாக்ஸ் தான். ஸோ பெட்டும் விழாதாது. பிகாஸ் மைன்கிராஃப்ட் அப்படி தான் ஃபிசிக்ஸே இருக்காது கேஸ் இந்த கேமில். ஸோ நம்ம கிராஸ் வச்சுருந்தோம் கேஸ். கிராஸ் எதுக்கு வைக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. அது எனக்கோ தெரியாது, பார்ட் ஆஃப் த கேம் தான் போல இருக்குது. ஸோ மறக்காமல் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக பிளாக் பண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் ஒரு ஃப்ளெச்சர் ஒன்று வைக்கணும் அந்த கிராஸ் வச்சுட்டு. செகண்ட் லேயர் கிராஸ் எல்லாம் வைக்கணும் ஒட்டி.
ஆமாம் ஸோ வந்து ஒரு ஃப்ளெச்சிங் டேபிள் தேவை கேஸ் வந்து அது நான் உருவாக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகே இப்போ வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஃப்ளெச்சிங் டேபிள். சூப்பர். இப்போ இதை வச்சுட்டுனா வில்லேஜருக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கும். ஓகே இப்போ வந்து இந்த ஃப்ளெச்சிங் டேபிள் செஞ்சாச்சுல, இப்போ வந்து போய் வில்லேஜரை கூட்டிகிட்டு வரணும். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க். அது வந்து அவ்வளோலாம் கஷ்டம் இல்லைங்க சொல்லணும்னா, பிகாஸ் நம்ம வந்து வில்லேஜருக்கு வந்து போட்டோ ஒரு லீடோ தேவை. அது மட்டும் தான் மெட்டீரியல்ஸு. ஓகே கைஸ் இப்போ நான் வந்து இந்த டெம்பரரி பிளாக்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ளெச்சிங் டேபிள் போட்டியா? ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம வில்லேஜர் மட்டும் தான் இருக்கணும். எஸ், வில்லேஜர் கொண்டு வந்து கவர் பண்ணிடணும். ஓகே ஸோ வந்து போய் வில்லேஜர் எடுத்துகிட்டு வரலாமா? வில்லேஜ் போய் ஓகே லேட்ஸ் கோ. ஓகே கைஸ் இப்போ வந்து நாங்கள் வில்லேஜர் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து அதை மேலே எப்படின்னா கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து இவங்களாம் கூட்டிகிட்டு போனோம் கைஸ் இந்த வில்லேஜர். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். பாவம் என்டையர் லைஃபாக அங்கே தான் இருக்க போகிறோம் நம்மளோட இதுவாக. சரி வாங்க இப்போ வந்து எதுக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ளெச்சிங் டேபிளாக வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. அப்போனா வந்து ஜாப் வச்சுட்டு டீஸ்பான் ஆக மாட்டோம், அதுக்காக தான் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா லாமா அளப்பாவி ஏன் மேலே ஸ்பிட் பண்ணுது. லாமா கூட ஏன்டா சண்டையா போட்ட? தெரியல, அது வந்து சும்மா பார்க்க வந்து இதுவாக வந்து சரி ஜாம்பிஸ் அடிச்சு போடு, அப்போ தான் என்னால் வில்லேஜரை சேஃபாக கொண்டு போக முடியும். ஓகே கொண்டு போ, நம்ம வந்து மேலே கொண்டு போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து அவன் மேலே கொண்டு போயிட்டு இருக்கா வில்லேஜரை. அவனை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் ரேடை. ஓகே சரி வாங்க இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்கோம். நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே வா. நான் வந்து வாட்டர் வழியாக நான் வந்துடுறேன். ஓகே நல்லா வில்லேஜரை கொண்டு வா. நான் வந்து உனக்கு டைரெக்ஷன் சொல்கிறேன். ஓகேயா ஸ்ட்ரைட்டாக நல்லா வா. கரெக்டாக வந்து அதுங்க லேண்ட் ஆகிற மாதிரி பார்த்து சொல்லு. ஸ்ட்ரைட்டாக வா. அதுக்கப்புறம் வந்து சைட் லெஃப்ட்டில் திரும்ப. ஓகேயா ஓகே ஓகே இப்போ வந்து கரெக்டாக இப்போ நிறுத்து. ஓகே சூப்பர். வந்து இப்போ இந்த சைடு வா. நான் இருக்க சைடு வந்துடு. சூப்பர். இன்னும் கொஞ்சம் வந்து ஆல்தான் வில்லேஜர் இங்கே வந்துட்டாயா அப்பா. ஓகே இப்போ வந்து இதை மெஸ்அப் பண்ணி விட்றாதையா, கரெக்டாக வச்சிருவோம். ஓகேயா சரி ஓகே ஓகே ஆல்தான். அடப்பா என்ன எங்கேயா போனேன்? கீழே வந்துட்டேன் இருறா. ஐயோ போட்டு வில போட்டியா? அப்சிடியன் தான்டா இருக்கு, அதை புத்தண்டா மேலே வரணும். சரி போட்டு மேலே வா, வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுறதுக்கு வேறு ரொம்ப நேரம் எடுக்கும், அதுவே வந்து பெயின். ஸோ வந்து நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு வாயா. ஓகே இப்போ வந்து நம்ம அப்சிடியன் வேறு பிரேக் பண்ணோம். சரி வாங்க இப்போ வந்து இந்த பிரேக் பண்ணு, நான் அந்த கேப்பில் வில்லேஜரை போட்டுறேன். ஓகே இப்போ வந்து வில்லேஜர் வச்சாச்சு கேஸ். வந்து இப்போ வந்து அவனுக்கு ஜாபும் கிடச்சிடுச்சு. ஸோ இவன்கிட்ட இருக்க ஜாப் வந்து டீஸ்பான் ஆக மாட்டான் இனிமேல். ஸோ வந்து ஜாப் கிடச்சிச்சுல, ஸோ இனிமேல் அவன் டீஸ்பான் ஆக மாட்டான். இப்படி வாயா, இங்கே வந்து ஒரு வழி வச்சுருக்கேன், இங்கே வா. அவள்தான் சூப்பர். இப்போ என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் இருக்குது. ஸோ நல்ல வேலைக்கிட்ட லீவ்ஸ் இருக்குது கேஸ். ஓகே இவனை பிளாக் பண்ணிடலாமா? பண்ணிவிடு. ஓகே அவள்தான் பிளாக் பண்ணியாச்சு கேஸ். இனிமேல்லாம் இல்லை, ஆக்சுவலி இப்போ ஃபார்ம் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கீழே போயிட்டு லைட்டாக கொஞ்சம் பிளாக்ஸ் மட்டும் போடணும். ஓகே கேஸ் இப்போ வந்து இந்த கார்னர் பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபில் பண்ணி விடணும். அதான் சூப்பர். இவன் காபிள் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிட்டான். நான் இங்கே கொஞ்சோண்டு லீஃப் போட்டிருக்கேன். நீ காபிள் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிடுறியா இங்கேயோ? ஓகே நான் இங்கே கார்னரில் மட்டும் லீஃப் போட்டுறேன், நீங்கள் காபிள் ஸ்டோன்லாம் போட்டுரு. ஓகேயா ஓகே பிளேஸ் உங்ககிட்ட இருக்கா காபிள் ஸ்டோன்? ஓகே சூப்பர். அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து ஃபார்ம் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் போர்ஷனை குடிச்சு ரேட் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்தான் கைஸ் வந்து ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நம்ம வந்து ரேட் போர்ஷனை குடிக்க போகிறோம். லேட்ஸ் கோ. ஓகே கைஸ் இப்போ வந்து அவன் போர்ஷன் வச்சிருக்கா. குடி அவ்வளோதான் சூப்பர். இப்போ வந்து ரேட் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கேம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் சொல்லிடுங்க. சரி வாங்க இப்போ வந்து ரேட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே என்ன அது ரொம்ப நேரம் இருக்குது வரதுக்கு? அது ஆக்சுவலி அந்த ரேடுன்னு சொல்லிட்டு வரும்டா, அது வந்தோடனே தான் ஸ்டார்ட்டே ஆகும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் கேஸ், நாங்கள் வந்து ஈஸி மோட் வந்து ஒரு வாட்டி விளையாடணும். ஆமாம் ஈஸி மோடில் வந்து செம்ம மொக்க லூட் தான். இப்போ நாங்கள் ஹார்ட் மோடில் ஆடுறோம். இப்போ என்னென்ன லூட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஆமாம் ஸோ வந்து ஈஸி மோடில் வந்து கொஞ்சம் எமரல்ஸு அந்த மாதிரி தான் வந்தது. இப்போ ஹார்ட் மோடில் தான் டோட்டம் ஆஃப் அண்டைங்லாம் வரும். ஸோ வந்து மறக்காமல் அண்டைங் டோட்டம்லாம் வேணும்னா மறக்காமல் ஹார்ட் மோடுக்கு போயிட்டுங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேணாலும் ஈஸி மோடு வந்துங்க. ஃபைட் பண்ணுற வரைக்கும் ஹார்ட் மோடில் இருங்க. ஓகேயா இப்போ ரேட் ஸ்டார்ட் ஆகுது, போடு. ஓகே கேஸ் இப்போ ரேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடியா போடு. ஆல்தான் இப்போ வந்து இவங்களை முடிச்சு விட்டு நம்ம வந்து ஐட்டம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அண்டைங் டோட்டம் வந்து கொஞ்சம் வேவ்ஸ் கழிச்சு தான் கேஸ் வரோமே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் முடிய போது ஆல்தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வேவ் அதுனா நிறைய வேவ்ஸ் இருக்குது கேஸ். ஸோ வந்து இது இப்போனா செகண்ட் வேவ் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ ஹார்ட் மோட்லாம் நிறைய புக்கெலாம் கிடச்சிருக்கு கேஸ். பரவாயில்லையே சூப்பர் தான். 3 என்சான்ட்மெண்ட் புக்கு கிடச்சிருக்கு, சூப்பர். ஓகே உனது ரேட் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஓகே இந்த ரேடு முடிச்சாச்சு. செகண்ட் ரேட் ஃபினிஷ். ஸோ வந்து இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன் எல்லாமே. இப்போ வந்து அண்டைங் டோட்டம் வரைக்கும் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்லாம் கிடச்சிருக்கு கேஸ், நிறைய லூட்லாம் வருது கேஸ். ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் வேவ் முடிய போகுது. சூப்பர். அடி இன்னும் கொஞ்சம் தான் கேஸ். இங்கே பார்த்தீங்களா ஸ்பெஷலாக ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா கேஸ், அவன் தான் வந்து டோட்டம் ஆஃப் அண்டைங் போடுவான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இவனை முடிச்சு விடு.
ஓகே இப்போ வந்து அப்புறமா செக் பண்ணலாம் என்ன முடியா அவனை நீ தானே ஆக்சுவலி இது ஃபைட் பண்ண போகிறேன் டோட்டலாக. ஆமாம், ஆனால் நெக்ஸ்ட் வேவ் நான் ஃபைட் பண்ணுறேன். சரி அவ்வளோதான் கேஸ், முடிச்சாச்சு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் செக் பண்ணுவோம். அண்டைங் இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சு டோட்டம் ஆஃப் அண்டைங். வாவ் ஓகே கேஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோட்டம் ஆஃப் அண்டைங் எடுத்தாச்சு. அவ்வளோதான் கேஸ், சூப்பர். இப்போ வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ண வேண்டியதா. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ புக்கெலாம் வந்திருக்கு. எப்போ லஞ்சு, ஃபயர் ரெஸ்பெக்ட், ப்ராஜெக்டைல் ஏதோ ஒன்று என்னென்னமோ வந்திருக்கு கேஸ். சூப்பர் தான். அட பாவி கீழே வந்துட்டேன் கேஸ். சரி வாங்க இப்போ திரும்பி மேலே போய் தான் ஆகணும். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே கேஸ், இப்போ வந்து நான் வந்து அந்த போர்ஷனை குடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட ரேட் தான். ஸோ வந்து இப்போ நம்ம தான் கேஸ் ஃபைட் பண்ண போகிறோம். நம்ம ஃபைட் பண்ண மாட்டோம், சும்மா இங்கே உட்காந்துட்டு அப்படியே பயந்துட்டு நம்ம இங்கேயே ஃபைட் பண்ண போகிறோம். ஓகே கேஸ், இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இப்போ வந்து ரேட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து குடிச்சிருக்கோம். நான் வந்து இங்கே பார்த்தீங்களா லூட்டில் இருக்கும் 41 இது எமரல்ட்லாம் கிடச்சிருக்கு. எல்லா டோட்டமும் வச்சுருக்கான். ஐ திங்க்ஸ் வந்து 3 டோட்டம் வந்து ஓகே விடிஜி கிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போ ரேட் ஸ்டார்ட் ஆகுது கேஸ். ஓகே சூப்பர் கேஸ், இப்போ வந்து ரேட் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம தான் கேஸ் டோட்டம் ஆஃப் அண்டைங்கில் இருக்க போகிறோம். ஓகே கேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்காயாப்பா, எதுக்குன்னு தெரில. நிறைய பேர் ஒருத்தர் வந்து இங்கே ஸ்பான் ஆகணாயா. டேய் அவனை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ இங்கே மட்டும் பார்த்துக்க உள்ளே இருக்கவங்கள. ஓகே ரேடை முடிச்சாச்சு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டோட்டம்லாம் வந்துருக்கு. இப்போ உள்ள என்னென்ன இருக்குன்னு மட்டும் காமி மக்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை டோட்டம் சொல்லி. வாவ் 3-4 டோட்டம் இருக்குது கேஸ் செஸ்ட்டுக்குள்ளேயே. சூப்பர்யா. இதெல்லாம் க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு வந்து நிறைய டோட்டம்ஸ்லாம் வந்துடும். ஓகே கேஸ், ஆனால் இதோட இந்த கேம் பிளே வீடியோ நான் முடிச்சுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் எதுக்கு என்ன அடிச்சா? பிகாஸ் ஐ எம் அ பேட் மேன். ஆடா பாவி, உன்னை இப்போ பாரியா நான் அடிக்கவன் பாரு. பார்க்கலாம் யார் அடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ நாங்கள் வந்து ஃபைட் பண்ணிக்க போகிறோம். ஓகே கேஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்க போகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரம் ஆதித் கேமர் அண்ட் விரிஜி. பாய்.